கதை டீக் டீக் குருவியும் மெதுவான ஆமையும். ஒரு அழகான பசுமையான காடு, அதில் நிறைய விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு ரொம்ப வேகமான, அதிகம் பேசும் குருவி இருந்தது. அவளுக்கு எப்போதும் நான் தான் சூப்பர், நான் தான் ஃபாஸ்ட் என்று பெருமை பேசும் பழக்கம். அதே காட்டில் ஒரு மெதுவான ஆனால் அமைதியான ஆமை இருந்தது. ஆமை அவள் அதிகம் பேச மாட்டாள், ஆனால் செய்யும் வேலையை பொறுமையாக சரியாக முடிப்பாள். ஒரு நாள் குருவி ஆமையை பார்த்து சிரித்து கேட்டது. ஏய் ஆமையே, நீ நடக்கிறத பார்த்தா மரமே வளர்ந்துடும் போல இருக்கு. இப்படி மெதுவா இருந்தா எப்போதும் ஜெயிக்க முடியாது. ஆமை சிரித்து கூறியது. வேகம் முக்கியம் இல்லை குருவியே, கவனமும் பொறுமையும் தான் முக்கியம். குருவி சத்தமாக சிரித்தது. அப்போ நம்ம ரேஸ் போடலாமா? யார் சீக்கிரம் பெரிய மரத்துக்கு போறாரோ அவர்தான் ஜெயிச்சவர். காடு முழுக்க விலங்குகள் கூடினார்கள். யானை, முயல், முகம், மான், அனைவருக்கும் ரொம்ப குரியாசிட்டி. குருவி வேகமா பறக்க தயார். ஆமை அமைதியாக நிற்கிறாள். ரெடி, ஸ்டெடி, கோ. குருவி ஊ ஊ ஊ என்று வேகமாக பறந்து மரத்திற்கு அருகே வந்துவிட்டாள். பறவை ஆமை இன்னும் பாதியில்தான் இருக்கும். அவள் மரத்துக்கு கீழே போய் தூங்கிவிட்டாள். ஆமை மெதுவாக நடந்தாள். ஒரு அடி, இன்னொரு அடி. அவள் நிற்கவே இல்லை. அவளுக்கு தெரியும், நான் மெதுவாக இருந்தாலும் நிற்காம நடந்தால் நான் ஜெயிப்பேன். குருவி எழுந்தபோது அவள் பார்த்த காட்சி அவளை அதிர்ச்சி அடையச் செய்தது. ஆமை மரத்துக்கு பக்கத்தில். நான் வேகமா இருந்தோம், பொறுமை இல்லாததால் தோற்றுட்டேன். நற்பாடம். மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஸ்டோரி பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.